சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். விஜய், உதய், 3 எழுத்து வார்த்தைகள், இருதுருவ அரசியல், பல அரசியல் கணக்குகள். என்ன நடக்கிறது? இதோ நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார் பின்னணி தகவலுடன், பின் கதைகளுடன். வணக்கம் சார். காலையிலேருந்து பிரேக்கிங்னு போயிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் முடியல. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி திரு உதயநிதி அவர்கள் ஒரு வழியாக செங்கிப்பட்டியில காவல் நிலையத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். 4 மணி நேரம் டிராவல் இருக்க வேண்டியது 8 மணி நேர டிராவலாக ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். தஞ்சாவூர்ல அப்படி ஒரு கூட்டம், போலீஸுக்கும் திமுகவினருக்கும் தள்ளுமுள்ளு, லேசான தடியடி, ஆனாலும் கலையாத கூட்டம். இந்த பக்கத்துல தாவேகாவினர் பல இடங்களில் கொண்டாட்டம். அலைக்கழிக்கப்படுகிறாரா உதயநிதி? திரு உதயநிதி அவர்கள் அலைக்கழிக்கப்படுறாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க திடீர்னு திருநெல்வேலிக்கும் வேலூருக்கும் பாளையங்கோட்டைக்கும் அந்த மாதிரி நம்ம மாற்றலாம். அதுதான் அலைக்கழிக்கப்படுறது. தஞ்சாவூருக்கு தான் அழைச்சி செல்லப்படுவார்னு சொன்னாங்க. தஞ்சாவூர் தான் போனாங்க. போகிறதுல தாமதம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தாமதத்தில் என்ன ஏன் தாமதங்கிற போலீஸ்காரங்க வண்டியை பஞ்சர் ஆக்கிட்டாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அப்புறம் போய்க்கலான்றாங்க, சுற்றி வர்றாங்க, ரவுண்ட் அடிச்சுட்டே வானத்தில் விமானம் வட்டம் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். வழிநடுக திமுகவினர் மறிக்கிறாங்க. நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோன்றாங்க, எங்களுக்கு ஓய்வு கொடுக்குறோன்றாங்க, எங்கே கூட்டு போறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கூட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் ஜங்ஷனில் பூரா வந்து மறிக்க அவ்வளோ விளக்கிட்டு எந்த பஞ்சாயத்தும் இல்லாமல் எந்த சிக்கலும் இல்லாமல் கொண்டு போகிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய தாமதத்தை மாதிரி வேறு ஒன்றும் இல்லைங்கிற பார்க்குறோம். உங்களுக்கு நினைவில் இருக்கும் 2 விஷயங்கள் நம்ம சொல்லணும். இதற்கு முன்னாடி இதே போன்ற வழக்குகளை எதிர்கொண்ட 2 பெருமக்களை நம்ம நினைவு கூர்ந்தா சரியா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வழக்குகள் எப்படி போகுது அப்படிங்கிற பார்க்கறதுக்கு. ஒன்று திருமதி சோனியா காந்தி மீது போடப்பட்ட நேஷனல் ஹெரால்டு வழக்கு. அந்த வழக்குல அவங்க நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லி சொன்ன போது ஆஜராக மாட்டேன்னு அவங்க விசாரணை நீதிமன்றத்தில் இருந்து அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவங்களுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகித்தான் சொல்லி சொன்னபோது குடும்பத்தோட போனாங்க. பெரும் கூட்டமாக போனாங்க. கபில் சிபல்ல இருந்து ஒருத்தர் 1000 பேர் நடைபயணம் மாதிரி போய் கோர்ட்ல ஆஜராகிறதுக்கு அவ்வளவு பேர் போனாங்க. ஆயிரக்கணக்கான கூட்டம் ஞாபகம் இருக்கும். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டரா திரு நரேந்திர மோடி அவர்கள் இருந்தபோது எஸ்ஐடி குஜராத் கலவரம் தொடர்பாக நடந்தது. தமிழராக இருக்கக்கூடிய திரு ராகவன் நினைக்கிறேன், அவருடைய தலைமையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் உச்சநீதிமன்ற சூப்பர்விஷன்ல நேரடியாக நடந்தது. சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாரு திரு நரேந்திர மோடி. தனியா ஒத்த ஆள கார்ல போய் இறங்கினாரு. சீஃப் மினிஸ்டர் இருந்தார் குஜராத்ல, அகமதாபாத்ல. அவர் எவ்வளவு பெரிய கூட்டத்தை திரட்டி இருக்க முடியும்னு எல்லாருக்குமே தெரியும். தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லியிருக்க முடியுங்கிறது தெரியும். ஒற்றை ஆளாக போய் நின்று விசாரணை பண்ணார். பிறகு திரு ராகவன் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அதை பத்தி எழுதும் போது அப்படி கோஆபரேட் பண்ணாரு. அவ்வளவு டீட்டெயில்ஸ் அவங்க நிரபராதின்னு அங்கேயே அவர் சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்டை தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு பார்த்தோம். எஸ்ஐடி விசாரணை பட்டு ஒரு மூத்த ஓய்வு பெற்ற அதிகாரி தலைமையில் தான் நடந்துச்சு அப்படிங்கிற பாக்குறோம். ஸோ அவர் பிறகு எழுதுற புத்தகத்தில் அவங்க எப்படி அவர் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டாரு, எவ்வளவு கோஆபரேட் பண்ணாருங்கிற பூரா விரிவா விளக்குனார். அப்ப நம்ம பார்க்கிறோம் இது போன்ற நீதிமன்ற விசாரணை கூட சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயங்கள் வரும்போது இது மாஸ் காட்ட வேண்டிய இடமா அப்படின்னு யோசிக்கிறேன். மாஸ் காட்ட வேண்டிய இடம் எதுனா மக்கள் மன்றம். மக்கள் மன்றத்தில் நீங்க மாஸ்க் காட்டி நீங்க ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது சூப்பரான மேட்டர் இருக்கும். அதான் போகணும். இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல திமுக அதிகமா வருது. திமுக தலைமை நினைத்தால் இந்த கூட்டத்தை கூட்டு விடாமல் தடுக்கலாம். ஆனா திமுக தலைமை என்ன நினைக்குதுன்னா, தாவேகா தலைமை நமக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிருக்கு. பாஸ் நாங்கெல்லாம் அசர்றால நாங்க என்னன்னாலும் செய்வோம், நாங்க அரெஸ்ட் வரைக்கும் போவோம் அப்படிங்கிற கிடையாது. ஏன்னா திமுகவுடைய இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் திரு ஸ்டாலின் மீது கை வைப்பதும் திரு உதயநிதி மீது கை வைப்பதும் வேறு அல்ல. அப்போ திரு உதயநிதி மீது கை வச்சாருன்னா அது ஸ்டாலின் மீது கை வைக்கிற கணக்கு தான் அது. அப்ப நாங்க அங்கேயே நாங்க அரெஸ்ட் காட்டும் சொல்லி போனோம். அது ஒரு பெரிய மாஸ் மெசேஜா திமுகவுக்கு தாவேகா கொடுக்கறதா பாக்குறாங்க பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ். ரிவர்ஸ்ல அப்படியே பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் பாருங்க, அப்படிலாம் நீங்க தப்பிச்சு போயிட முடியாது, எங்களுடைய பலத்தை பாருங்க, நீங்க பாருங்க தமிழ்நாடு முழுக்க என்ன மாதிரி இருக்கும் பாருங்க, நிலைமை பாருங்க, நீங்க போற வழியில அந்த டிராக்ல மட்டும் கொஞ்சம் கூட்டம் அப்படிங்கிற பிசினஸ்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நம்ம நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுவோம் அப்படிங்கிற விஷயம். அப்ப இதுதான் அங்க விஷயமா இருக்கே தவிர அலைக்கழிக்கப்படுறாருன்னு நம்ம பார்க்க முடியாது. தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்குடைய விசாரணை அங்கதான் விசாரணை அதிகாரி அங்க இல்ல, நம்ம மெயின் ரோட்ல இருக்கு சொல்லி தெற்கு காவல் நிலையத்தில் விசாரணை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்க மாத்தினாங்க. அங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் காவல்துறையினருடைய பாதுகாப்பை மீறி திமுகவினர் கிழக்குலயும் இருக்கிறாங்க, தெற்குலயும் இருக்கிறாங்க. அப்ப உள்ள நுழைஞ்சு கொண்டு போய் கூட்டு போறதே ஒரு பெரிய சிரமமா இருக்கும். அங்க லோக்கல் பாப்புலேஷனுக்கு ஒரு சிக்கலா வந்ததுனால செங்கிப்பட்டில படிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சோ செங்கிப்பட்டிங்கிறது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடியதுதான், அது போற வழியில இருக்கக்கூடியதான். தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையம் தான் ஐடியா. பிறகு தஞ்சாவூர் தெற்காவல் மாத்துறாங்க. சேர்லாம் கொண்டு போய் புது சேர்லாம் வாங்கி கொண்டு போய் நிப்பாட்டாங்க. புது சோஃபா இல்ல, புது சேர் எல்லாம் புறம் கொண்டு போய் நிப்பாட்டாங்க பாக்குறோம். அப்ப அது எதுக்கு அப்படின்னா, நமக்கு அதிகாரிகள் வர்றாங்க, பெரியவங்க வர்றாங்க, எதிர்க்கட்சியில் வர்றாங்க, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வராங்க, இன்னால் எம்எல்ஏக்கள் வராங்க. சரி, அவங்க எல்லாம் உட்கார விசாரணை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படிதான் ரெடி பண்ணி இருக்காங்க. அவங்க மாத்தி வைக்கல. ஏற்கனவே தஞ்சை கிழக்குக்கு பதிலாக தஞ்சை தெற்குன்னு முடிவாய் தஞ்சை தெற்குல தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் போக முடியாத நிலைமை வரும், செங்கிப்பேட்டில் இருக்காங்க. சோ இதுல அலைக்கழிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது எங்க வரும்னு யோசிக்கணும்.
இதுல காலேந்து ஒரு தேரி ஓடக்கூடியது என்ன அப்படின்னா, யூ ஆர் மேக்கிங் அ ஹீரோ அவுட் ஆஃப் ஹிம். அவருக்கு ஒரு சிம்பத்தியை நீங்க வாங்கி தரீங்க. இது வந்து தேவையில்லாத வேலை. அவருக்கு ஒரு பாவப்பட்ட இது ஒரு இது பண்ணி தரீங்க. சின்ன கேஸுக்கு, ஒரு பெட்டி கேஸுக்கு போய் கொண்டு போறீங்க. ஒரு ஊழல் வழக்குல தூக்கி உள்ள வச்சிருக்கலாம். இந்த வழக்குல கொண்டு போனீங்கன்னா உங்களோட பெர்சனலான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்து இதை பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஓடுகிறது. இதுல இன்னொரு ஆங்கிளும் சொல்லப்படுவது விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்றத விஜயும் ரசிக்கிறார், உதயும் ரசிக்கிறார். அதை நோக்கிதான் நகர்கிறது. ஜெயலலிதா கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணது போல இங்கு நடப்பது இருவரும் தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. அது போல இருதுருவ அரசியலை நோக்கி நகர்கிறதா? ரெண்டா பிரிச்சு பார்ப்போம். நீங்க போற போக்குல ஒரு வார்த்தை ஒரு சின்ன விஷயத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சமாச்சாரத்தை நீங்க சின்ன விஷயமா பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. அது வந்து அப்படி கடந்து போயிட்டோம் அப்படின்னா இது பேசலாம், இன்னமும் பேசலாம், தலைவரே இவ்வளவு பேசிட்டாரு, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னு டிஃபமேஷன் வேற. பட் ஒரு ஊழல் வழக்கு போன்ற ஒரு அதான் வர்றேன். நம்ம வந்து எதுவுமே வந்து குறைவான வழக்கு கிடையாது. நீங்க பெண்களை டிஃபேம் பண்றதுங்கிறது வந்து அது ஒரு சொசைட்டி டிஃபேம் பண்றதுக்கு சமம். அதுவும் பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தணும் அப்படின்னா அடுத்து வேற யாரும் வராம இருக்கிறதுக்கான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். நான் வந்து வேற ஒரு பேட்ல சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா திரையுலகத்துக்கு நம்ம வீட்டுல இருந்து ஒரு பெண் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல எல்லாரும் என்ன பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, சினிமாலாம் நம்ம குடும்பத்து சரி வராது. ஏன் அப்படி சொல்றாங்க? சினிமா ஏன் நம்ம குடும்பத்து சரி வராது? அப்ப இது பாட்டு ஒரு பார்வை இருக்கிறதுனால தான் எல்லாருமே பயப்படுறாங்க. அப்ப அரசியல நம்ம குடும்ப அரசியல் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் முதல்ல அனுமதிச்சுருவாங்களா? நான் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் போறேன்னு ஒரு லேடி சொன்னா எல்லா குடும்பத்திலும் நாம பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸ் நடத்துறோம். 100 பெண்கள் நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் எங்க வீட்டுல விட மாட்டேன்றாங்க, எங்க சார் சண்டைக்கு வர்றாரு, எனக்கு ஆசை இருக்கு ஆனா போக முடியலன்னு. எவ்வளவு பெரிய முதல்ல வீட்டுக்குள்ளேயே பேட்டல், அதுக்கப்புறம் பொதுவெளியில் இருக்கக்கூடிய பேட்டல். அங்க என்ன பிரச்சனைனா பொதுவெளியில இது போன்ற விஷயங்கள் வருங்கிறனால தான் வீட்டுக்குள்ள பேட்டல். நம்ம எதுக்கு அந்த அவமானத்தை தாங்கணும் அப்படிங்கிறதா. அப்ப பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து ஈஸியான ஒரு விஷயமா கடந்து போயிடக்கூடாது. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்து திருமதி கனிமொழியை சொன்னாலும் சரி, வேற ஜெயலலிதா அவர்களை சொன்னாலும் சரி, எந்த பெண்ணை சொன்னாலும் சரி ஏற்க முடியாத கிளியரா இருக்கணும். பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், பெண்கள் அவமானப்படுத்தப்படக்கூடாதுங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து அவர் வந்து கெத்த காட்டுறதுக்காகவோ அவர் வந்து ஒரு மெசேஜை காட்டுறதுக்காகவோ பண்ணியிருந்தாருன்னா சிறை வச்சிருக்கணும்னு அவர் அடம் பிடிச்சிருந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அரசாங்கமே தானாகவே முன் வந்து முதலே தெளிவா வந்து உயர்நீதிமன்றத்துல நீதியரசர் ஜி.கே. இளந்திரன் முன்னாடி விஜயநாராயணன் தலைமை வழக்கறிஞர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க ரிமாண்டே கேட்க போறது இல்லை, இன்ஸ்பெக்டரே ஸ்டேஷன்லேயே நாங்கள் வந்து போலீஸ் பெயிலே நாங்கள் கொடுத்துட போகிறோம், நாங்களே கொடுத்துட போகிறோம், எங்களுக்கு வந்து நாங்கள் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியே கொண்டு போக போகலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவ்வளோ தெளிவாக அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுனாங்கன்னா அதற்கு வந்து ஒரு பதில் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பதில் ஆக்ஷன் இருக்கணும். இவ்வளோதான். நான் இன்னொரு பேட்டில் சொல்லியிருந்தேன், நம்ம எளிமையாக பார்த்தோன்னா திரு விஜய் அவர்கள் இப்போ தான் அப்படி கிளம்பியிருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. த்ரிஷாவை பற்றி பேசுனதுனால கோவப்பட்டார் அப்படின்னு நம்ம பேச வேண்டியது. ஏன் அப்படின்னா திரு பொன்ராஜ் அவர்கள் கலாமுடைய அரசு தனியாக கட்சி ஆரம்பித்த திரு பொன்ராஜ் அவர்கள் வந்து இதே போல தாவேக்கா பெண்களை பற்றி ஒரு விமர்சனம் பண்ண போது அன்னைக்கு முதலமைச்சராக இல்லாத தாவேக்கா தலைவர் மட்டுமே இருந்தவர் நேரடியாக முதல் முறையாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணார் டிஜிபி ஆபீஸ்க்கு நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணாருங்க. மறந்துடக்கூடாது. நம்ம வந்து அவர் நேரம் வந்து அவர் அனுப்பி விட்டுருக்கலாம், வழக்கறிஞர் மூலமா அனுப்பி விட்டுருக்கலாம், நேரடியாக பண்ண போதும். அதற்கும் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இஃப் ஐ எம் நாட் ராங் தன்யா ராஜேந்திரன் நினைக்கிறேன், மூத்த பத்திரிகையாளர், அவங்க வந்து ஒரு பெண், அவங்க வந்து ஏதோ ஒரு விஜய் கமெண்ட் பண்ணாங்கன்னு அந்த சோ கால்டு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பூரா வந்து மேல பாய்ச்ச போது அப்பயும் ஒரு அறிக்கை விட்டு இப்படி இந்த பெண்களை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் தாக்குற பழக்கத்தை வச்சுக்கூடாதுன்னு அவர் சொன்னான்னு பார்க்கணும். ஸோ வந்து அது வந்து ஏதோ த்ரிஷாவுக்காக வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லி சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி தன்யா ராஜேந்திரனுக்காக, இதுக்கு முன்னாடி தாவேக்காவுடைய பெண்களுக்காக சொல்லியிருந்தாரு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல அவங்க கெத்து காட்டுறதுக்காக கொண்டு போய் அப்படி பார்க்க முடியாது. பெண்களை இழிவுபடுத்துறது அது இன்னொரு முக்கியமான விஷயம். திருமதி வானதி சீனிவாசன் சொன்னது போல த்ரிஷாவை பத்தி சொன்னா கோவப்படுங்கிற மாதிரி இல்லாம எந்த பெண்களை பத்தி சொன்னாலும் கோவப்படுங்கிற மாதிரி இருந்தா அது அரசாங்கத்துக்கு நல்ல விஷயமா இருக்கும் சொல்லி சொன்னாங்க. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், விஜய் வெர்சஸ் உதயன் இருக்குதான்னு, எஸ் அப்படிதான் இருக்குது, அதுல வந்து ஒரு குழப்பமே இல்லை. நமக்கு புரியல, ஏன்னா எனக்கு சினிமா பத்தி எனக்கு நிறைய தெரியாதுங்கனால. ஆனா வந்து இந்த டே ஒன்ல இருந்தே திரு விஜய் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே ஒரு டாக் ஓடிட்டே இருக்கு, இது வந்து விஜய் வெர்சஸ் உதய் தான். அண்ட் திரு செல்வி போன்ற ஜோதிடர்கள்லாம் சொன்னாங்க 2 பேருக்கு தான் ஜாதகம் வலுவா இருக்குது, அதனால வந்து ஃபியூச்சரே வந்து அவங்க என்னன்னா விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் சொல்ல, அவர் பூரா ஸ்டாலின் சார் சிஎம் சார் தான் சொல்லிட்டு இருந்தார். இன்சிடென்டலி திரு ஸ்டாலினே தோற்க எதிர்கட்சி தலைவர் இவர் தான் உட்கார்ந்துருக்காருங்கிற பாக்குறோம். ஆக்சுவலா ஸ்டாலின் அவர் வென்றிருந்தாருன்னா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து திரு ஸ்டாலின் தான். அப்ப விஜய் விசஸ் ஸ்டாலின் தான் போய் நின்றுக்கும். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப விஜய் விசஸ் ஸ்டாலின் இல்லாம விஜய் விசஸ் உதய் நின்னது பாத்தீங்கன்னா இவருக்கு வலுவா இருக்கு அப்படிங்கிறதா. சோ வந்து அது அப்படித்தான் அமைஞ்சிருக்கு, அது அப்படித்தான் போர்ட்ரே பண்ணப்படுது. விஜய் விசஸ் உதய் தான் வந்து நிக்கிறதுல மாற்றுக்கிறதுல பர்சனலா ஏதாவது இருக்குதா எனக்கு தெரியல. அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7338824242. ஓகே, இது ஒரு விஷயமாக இருக்கா. அடுத்தது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், அவர் இது அண்ணா அறிவாலயத்திலேயே திமுக தலைமையகத்திலேயே வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதற்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் கொடுக்கப்படவில்லை.
அதற்கு பிறகு இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதுல முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டது, ஆணவம் பேரழிவு, அது தாங்காது, அதுவும் நீங்க பண்றது சாதாரண இது இல்ல. அவரோட எக்ஸாக்ட் வார்த்தைகள் படி பார்த்தோம் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கைது ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும், தொடர்ச்சியான ஆணவம் அழிவை விரைவுபடுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல அடுத்ததா ஒரு லைன் சொல்றாரு, சட்டமன்றத்துல நாளை கூடக்கூடிய நிலையில பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது திரு உதயநிதி உள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த கைது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு ஏற்ப இந்த அலைக்கழிப்பா அப்படின்ற விஷயமும் நிக்குது. நான் முதல்ல அலைக்கழிப்பு இல்லைங்கிறத சொன்னேன். அது என்ன காரணம்னா, அவர் இப்போ திருநெல்வேலிக்கு கூட்டு போயிருந்தா நிறைய கைதுகள் நம்ம இது மாதிரி பார்த்துருக்குறோம். இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வேற வேற ஸ்டேஷன்ல கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னாடி வேற வேற ஆட்சியில், திமுக ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் எங்க கூட்டு போறாங்கன்னே சொல்லாம கூட்டு போன வரலாறுலாம் நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். அப்படி இல்லை, தஞ்சாவூருக்கு தான் கூட்டு போறாங்க, தஞ்சாவூர் தான் கூட்டு போனாங்க. அங்க பெரும் கூட்டம் திமுகவினரும் கூட்டம். ஸோ தாவேக்கினார் உள்ள மறியல் பண்ணிட்டு நீங்களே ஆட்சி நடத்துவீங்க, நீங்களே சட்டம் ஒழுங்கு கெடுப்பீங்களாங்கிறது இல்லை. ஸோ தாவேக்கினாரோட கூட்டம்ல திமுகவோட கூட்டம் தான். அப்போ திமுகவோட கூட்டம் ஏதாவது ஒரு அசம்பாவித பொறுப்புகள் கூடாது, எமோஷனலாக யாராவது ட்ரிகர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால அவங்க வேற இடத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. அலைக்கழிப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஆஸ் எ பிலாசபி, ஆணவம் அழிவுக்கான வழி, தொடர் ஆணவம் நிச்சயமான அழிவுக்கான வழி, எந்த மாற்று கருத்தும் இல்ல, உண்மை. அதுல யார் செஞ்சாலும் அதுல சந்தேகம் இல்லை. அது திரு ஸ்டாலின் சொன்னது பிலாசபிக்கலா 100% ரைட், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தமிழக அரசுடைய, தாவேக அரசுடைய இந்த ஆக்ஷன் ஆணவத்தின் போக்காது காலம் தான் நமக்கு பதில் சொல்லும். நமக்கு பெண்களை இழிவுபடுத்தி பேசினா, நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், நேற்று 24 hours முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னேன், லீகலா இந்த கேஸ் தாங்காது அப்படிங்கிற நம்ம சொன்னோம். நீங்க லீகலா போய் நிப்பாட்டி வச்சிட்டீங்கன்னா சாதாரணமா தாங்காதுங்க நம்ம பாக்குறோம். ஆனா அது அப்படி பேசப்பட்டதுக்கு இன்னொரு சென்ஸ் இருக்குதான்னு அது யாருமே மறுக்கலங்கிறே நம்ம பாக்குறோம். அவர் நியாயப்படுத்தினவங்க கூட அவர் பேசினது சரி சொல்லி யாருமே சொல்ல. கைது தேவையா அப்படிங்கிற திரு ஸ்டாலின் அவர்களே கூட என்ன சொல்லியிருக்கிறாரு, நீங்க கைது பண்றதே நாளைக்கு அசம்பிளிக்கு வராமல் தடுக்கிறது தானே அப்படின்னு தான் கேட்கிறாரு தவிர அவர் பேசுறவர் இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்ல. அப்ப திருமதி கனிமொழி தான் சொல்றாங்க. எல்லாருமே ஆதரிச்ச யாருமே திருமாவளவன், அன்புமணி, எடப்பாடி பழனிசாமி அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா கைது வேண்டாம் கைது வேண்டாம்னு சொன்னாங்களே தவிர யார் ஒருத்தர் இவர் பேசினது சரின்னு சொல்லுங்கிற பாக்குறோம். இப்ப அவர்கள் தாவேக்காவினர் அல்ல, அவர்கள் திமுகவினரும் அல்ல. அப்ப அவங்க எல்லாம் நடுநிலையா யோசிக்கக்கூடிய இந்த இடத்துல திமுக வர்சஸ் தாவேக்கா நமக்கு ஒண்ணு பாதிப்புல நினைச்சிருந்த போது கூட கைது வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. திரு ஸ்டாலின் நிலைப்பாடு ஆதரிக்கிறாங்க. அதே சமயம் திரு உதயநிதி பேசுனதை ஏற்கலாம், அதை கண்டிக்கிறாங்க, மறந்துடக்கூடாது. அப்பதான் நம்ம யோசிக்கணும். அப்போ திரு ஸ்டாலினோட நிலைப்பாடை இரண்டாம் பகுதியில் ஆதரிக்கக்கூடியவர்கள் முதல் பகுதியில் மாற்றி சொன்னாங்கன்னு பார்க்கணும். அப்போ லீகலா இது தாங்காட்டாலும் எல்லாருக்கும் கான்செப்டுவலா எல்லாருக்குமே தெரியும், கான்டெக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே புரியுங்கிற பாக்குறோம். ரெண்டாவது பாயிண்ட். சோ மூணாவது பாயிண்ட், நாளைக்கு அசம்பிளிக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு திருமதி கனிமொழி அதே தான் சொல்லியிருக்காங்க. திரு ஸ்டாலினுடைய சகோதரி அவங்க இதே சொல்லியிருக்காங்க, கோழைத்தனமான ஒரு முயற்சி சொல்லியிருக்காங்க. அதே தான் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அப்படி ஒருவேளை நாளைக்கு சட்டமன்றத்துக்குள்ள வரவிடாம தடுக்கிறது தான் ஒரு நோக்கம்னு இருந்திருந்தா நாங்க ரிமாண்டுக்கு ட்ரை பண்ணோம்னு சொல்லியிருப்பாங்க. ரிமாண்டுக்கு ட்ரை பண்றது எப்படி தடுக்க முடியும்? ஒரு காவல் கைது நடக்குது, கைது நடத்தினா ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வழக்கமா இருக்கும். நாங்க ரிமாண்டுக்கே போகலன்னு 2:15 மணிக்கே பகல்ல நம்ம பேசிருக்கக்கூடிய தருணத்தில் 7:30 மணிக்கு இல்ல 5 மணி நேரம் முன்னாடியே தஞ்சாவூருக்கு திரு உதயநிதி அழைத்து செல்லப்படுவதற்கு முன்னாடியே வாகனம் போயிட்டு இருக்கும் போது 2:15க்கே தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தை தானாக முன் சொல்லியிருக்கு. இது கண்டனத்துக்கு பிறகு, தண்டனைக்கு பிறகு நீதிமன்ற ஒத்திவைப்பு தானாக முன் தலைமை வழக்கறிஞர் நீதி விஜயநாராயணன் நாங்க ரிமாண்டுக்கே போறது இல்ல, நாங்க விசாரிச்சுட்டு அனுப்பிடுவோம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல நாளைக்கு வரலாம் தடுக்கிற நோக்கம் எப்படி இருக்கும்? ஒருவேளை காலைல 9 மணிக்கு கைதாகி இருந்து ஒருவேளை வழியில யாரும் மறிக்காம இருந்தாங்கன்னா 1 மணி 2 மணிக்கு அவர் அங்க இருந்திருப்பார். 2 மணில இருந்து ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி வச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் கிளம்பி இருந்திருப்பாருங்க. சோ இந்த தாமதம், கைதுல தாமதம், பிறகு அங்க செல்வதில் ஏற்பட்ட தாமதத்தினாலதான் அவர் லேட்டா வர போறாரே தவிர மற்றபடி அவர்கள் அலைக்கழிக்கணும் அல்லது நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வரவிடாம தடுக்கும்னு நினைச்சிருந்தாங்கன்னா நல்லா டிலே பண்ணுங்க, ரிமாண்டுக்கு போயிருக்கலாமே. அப்ப மேஜிஸ்ட்ரேட் சொல்லிருக்கலாமே. நாளைக்கு என்ன சொல்லிருப்பாங்க, நாங்க கைது பண்ணோம், மேஜிஸ்ட்ரேட் தான் ரிமாண்ட் பண்ணாரு. சோ நீதித்துறை அங்க இருக்குல்ல, அப்ப எங்களுக்கு பொலிட்டிக்கல் வேண்டட்டா நீங்க எப்படி சொல்லுவீங்க? காவல்துறை தமிழ தாவேக அரசுடைய ஏவல் துறையா செயல்படுது, ஓகே, நீதித்துறை எப்படி செயல்படுது சொல்லுவீங்களா? இப்படி ஒரு கேள்வி வந்துடும்ல. ஆனால் ரிமாண்டுக்கே போகலன்னு சொன்னாங்களா, அப்ப நீங்க நாளைக்கு வராம தடுக்கிறாங்கன்னு அந்த முயற்சி சொல்ல முடியுமான்னு யோசிக்கணும்.